ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 5 எபிசோட் 105 ரிசால்வ் அண்ட் அவேக்கனிங். நான் யூஸ் பண்ணுற மெத்தடில் கேம் பண்ண நான் தோற்றுறவன் தெரிஞ்சுமே எதுக்காக நீ என்ன லேட்டாக வெட்டின அப்படின்னு நம்ம கிங் கேட்கும்போது, ஆக்சுவலி நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தட் ஏற்கனவே நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நேஷனல் டோர்னமெண்ட்டில் நான் விளாண்டு ஜெயிச்சிருக்கிறேன். ஸோ அதுக்காக தான் நான் அதை கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டேன் அதை வெட்டுறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை நான் ஏற்கனவே விளாண்டுருக்கிற காரணத்தினால இது அட்டாக்கு தான் பயன்படுமே தவிர டிஃபெண்டுக்கு பயன்படாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் உங்களோட காயினை வெட்டும்போது எனக்கு சில மனசாட்சிகள் எனக்கு ஒத்துக்க வரல. ஏன்னா இந்த மாதிரி காயின்ஸை வந்து வெட்டும்போது எனக்கே என் பையனை புதுசாக பிறந்த ஒருத்தனை வெட்டுற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் அவங்கள வெட்டுறதை கொஞ்சம் தயங்கினேன் அப்படின்னு அந்த சாம்பியன் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பைத்தியகரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காத. இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்க, நாளைக்கு உனக்கு பிரேக்கே இல்லாமல் நீ என் கூட கேம் அடை ஆகணும் அப்படின்னு கிங் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு போய்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த நைட்டு கிங்கு தூங்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு என்ன ஃபீலிங்னே தெரியல. இவர் தான் கண்டினியூஸாக தோத்துக்கிட்டே இருக்கிறாப்புல. ஆனால் இவருக்கு கோபமும் வருது. அந்த பொண்ணு ஆடுறத பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அதே சமயத்தில் இவருக்கு கோபம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இது ரெண்டுத்தையுமே அடக்கி வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா இங்கே கிங் இருக்கிறாப்புல. ஆனால் இவருக்கு அந்த ஃபீலிங் என்ன மதமான ஃபீலிங்னு ஒன்றுமே புரியல. சரி, அடுத்த நாள் ஆயிடுச்சு, நம்ம கேம் விளாட போகலாம் அப்படின்னு கிங் அங்கே போய்கிட்டு இருக்கும்போது அந்த சாம்பியனை அதே இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. என்னது, இவ ரெஸ்ட் எடுக்க போகவே இல்லையா அப்படின்னு நம்ம கிங் ஷயப்பூஃப் கேட்கும்போது, இல்லை சார், இவ இங்கே எது இருக்கிறா அப்படின்னு ஷயப்பூஃப் சொல்லிட்டா. சரி, அப்படின்னா நம்ம கேம் ஆட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா ஜொல்லு ஊற்றிட்டு அவள் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருக்கிறா. என்னாச்சு, இவ இங்கே தூங்கிட்டால இருக்குது. இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டை வச்சுக்கிட்டு எப்படி இவளால் இந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி ஆட முடியுது? எனக்கு அதுதான் ஒன்றுமே புரியல. இவ இந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்கிறா. பட் என்னோட கேப்பபிலிட்டி அளவுக்கு இவ ஈக்குவலாக இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. இவ என் கேப்பபிலிட்டி அளவுக்கு ரொம்பவே அதிகமானவ அப்படின்னு கிங் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்திரி, நம்ம கேம் ஆடுவோம் அப்படின்னு கிங் சொல்கிறப்பல, சரி ஓகே சார் அப்படின்னு அவளுமே தூக்க வழியில் கத்திக்கிட்டு இருக்கிறா. சரி, இவங்களோட ஸ்ட்ராட்டஜி மூலமாக இப்போ கிங் இந்த இடத்துல ஒரு விதியை கொண்டு வர போகிறாப்புல. ஆக்சுவலி நீ நானும் ஒரு பெட் மேட்ச் வச்சுக்கலாமா அப்படிங்கிறாங்க. பெட் மேட்சா? எந்த மாதிரி பெட் மேட்ச் அப்படின்னு இந்த சாம்பியன் பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் லீடரான கிங் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இந்த டீலிங்கை பொறுத்த வரைக்கும் நீ ஜெயிச்சிட்டா நீ என்ன ஆசைப்படுறியோ உனக்காக நான் அதை தரேன். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா உன்னோட லெஃப்ட் ஹேண்டை நான் வெட்டி எடுத்துருவேன் அப்படின்னு கிங் சொல்கிறப்பல, என்னது என் லெஃப்ட் ஹேண்டை வெளியே எடுத்துருவீங்களா அப்படின்னு அந்த சாம்பியன் வந்து ரொம்பவே டென்ஷனே இல்லாமல் ரொம்பவே காமாக பேசிக்கிட்டு இருக்கிறா. ஆமாம், நீ ஆசைப்படுற எதுவாக இருந்தாலும் நான் உன்ட்ட கொடுப்பேன். அண்டு நான் ஜெயிச்சிட்டா உன்னோட லெஃப்ட் ஹேண்டை நான் வெட்டி எடுத்துரு அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கிங்கோட பிளான் தான். ஏன்னா எப்போ ஒருத்தி கான்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறாளோ அவளால் எதையுமே திங்க் பண்ண முடியும். ஆனால் அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டை கொஞ்சம் உடச்சிட்ட போதும் அவளோட மைண்டு தடுமாறும். அதனால் அவளோட ரிதமும் தடுமாறும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம கிங் இந்த இடத்துல ஜெயிக்கல அப்படின்னு முடிவு எடுத்துருப்பாப்புல. ஸோ இந்த பொண்ணுமே என்னோட லெஃப்ட் ஹேண்டா, ஐயோ என்னோட லெஃப்ட் ஹேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஆழமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் பயப்படல. ஆக்சுவலி நீங்கள் எனக்கு கொடுத்த ஆப்ஷன் எனக்கு அது வேண்டாம். நான் எப்பவுமே ஒரு பெட் கட்டுவேன் என்னோட ஒரு ஆப்ஷனை வச்சுக்கிட்டு. அந்த ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அப்பேற்பட்ட என்ன ஆப்ஷன் அப்படிங்கும்போது, நீங்கள் என்னோட லெஃப்ட் ஹேண்டுக்கு பதிலாக என் உயிரை எடுத்துருங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. கிங்குக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு, எதுக்காக அந்த மாதிரி சொல்கிற, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு கிங் கேட்டுட்டு இருக்கும்போதே, இல்லைங்க நான் சும்மாவே நல்லா தான் கேம் ஆடுவேன். ஆனால் என் வீட்டில் நான் ரொம்பவே ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு பொண்ணு. என் வீட்டில் சும்மா எப்போவுமே என்னை யூஸ்லெஸ்ன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே குங்கி மட்டும்தான். எனக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு ஒரே காரணத்துக்காகவும் எனக்கு குங்கி மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டதுனால எனக்கு என் உயிர் குங்கி அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஒரு வேளை நான் தோத்துட்டா என் குடும்பத்துக்கு நான் ரொம்பவே கஷ்டமாயிருவேன். ஏன்னா இந்த மாதிரி குங்கி பிளேயர்ஸ் எல்லாமே நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் ஒவ்வொரு டோர்னமெண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே இருக்கிறவங்கள ஜெயிக்கணும். ஸோ அவங்க ஒவ்வொரு தடவையுமே தோக்காமல் உயரத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி உயரத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன். சொல்லப்போனால் என் குடும்பத்தில் மொத்தமாக 12 பேர் இருக்கிறோம். அந்த 12 பேரில் நானும் ஒருத்தி. என் குடும்பத்துக்கு நான் பாரமாக இருக்க விரும்பல. அதனால தான் என்னை நீங்கள் கொன்றுங்க. உங்களில் நான் தோத்துட்டா நான் சாவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அதுக்குன்னு நான் உங்களை ஒன்றும் குறை சொல்லவே இல்லை. இது என்னோட ஒரு முடிவு தான். ஏன்னா என் குடும்பத்துக்கு நான் பாரமாக இருக்க விரும்பல. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களை பண்ண சொன்னேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி, அப்படின்னா உன்னோட உயிர் வேண்டாம், நீ வேறு ஏதாவது ஒன்று எனக்கு கொடு, அதுக்கப்புறம் நான் வேணால் கரெக்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு கிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னது என்னோட முடிவா? சரி, என்னோட முடிவு என்ன சொல்லலாம் அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா குழம்பிக்கிட்டே இருக்கிறா. நான் எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல சார். நான் வேணால் இந்த கேமை முடிச்சதுக்கப்புறம் நான் ஜெயிச்சதுக்கப்புறம் வேணால் உங்ககிட்ட சொல்லிட்டா அப்படின்னு அந்த சாம்பியனுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்னது ஜெயிச்சதுக்கப்புறமா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அந்த சாம்பியன் புலம்பிக்கிட்டே இருக்கிறா. ஆமாம் சார், நான் ஜெயிச்சதுக்கப்புறம் வேணால் சொல்லிக்கிறேனே அப்படின்னு அவளுமே பார்த்தீங்கன்னா அந்த பேச்சை தட்டி கழிச்சிட்டா. ஸோ இப்போ இவளுக்கு பயமும் கிடையாது, இவளுக்கு எந்த விஷயத்துலையும் ஆசையும் கிடையாது, இவளோட உயிர் பயமும் இவளுக்கு கிடையாது. இவளோட டாக்டிக்ஸ் நல்லாவே புரியுது. நல்லாவே இப்போ விளையாடுற நீயே. ஏன்னா இப்போ நீ எனக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ட, ஒரு முடிவு கொடுத்துட்ட. ஏன்னா நீ உன்னோட உயிரை வச்சு ஆடுற அப்படின்னா நீ இந்த கேமில் ஜெயிச்சதுக்கப்புறம் என்னை சாக சொல்லவா தானே, என்னோட உயிரை நீ கேட்பா தானே அப்படின்னு கிங் கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை இல்லை சுப்ரீம் லீடரோட உயிரை நான் கேட்குறதா, அந்த மாதிரி பைத்தியகாரத்தனத்தெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி தான் பயன்படுத்தினேன், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு
கிங்கோட லெஃப்ட் கைய பார்த்தீங்கன்னா, அவரு பிச்சு எடுத்துட்டாப்ல. நான் உனக்கு குடுத்த தண்டனைக்கு, அதாவது நான் உனக்கு டாக்டிக்ஸ விளையாட்ட அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் நான் உனக்கு குடுக்குற அப்பாலஜிஸ் தான் இது அப்படின்னு கைய பிச்சுக்கு போட்டாப்ல. கிங் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாயபூஃபனோட சட்டைய பார்த்தீங்கன்னா, கிழிச்சு கட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி இப்படின்னா நீயும் கேம் ஆடவா அப்படின்னு கிங் கூப்பிடுறாப்ல. ஸோ இந்த சாம்பியனோட மூஞ்சில எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரத்தம் தெறிச்சிருக்குது. கிங் நீங்க விளையாடுறதுக்கு முன்னாடி உங்க கைக்கு ஏதாவது பண்ணியாகணும், ரத்தத்த நிறுத்தியாகணும் அப்படின்னு ஷாயபூஃப் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஷாயபூஃப்க்கு கன்னத்திலே ஒரு அடி விழுந்துருச்சு. அவன் பறந்து போய் விழுகுறான். நான் இன்னொரு தடவ பேசிட்டு இருக்க மாட்டேன். இப்போ என் கூட கேம் ஆடணும். அது மட்டும் தான். கேம் ஆடலைன்னா உன்னையும் நான் கொன்னு போட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நான் என்ன வேணா பண்ணிக்கங்க சார். ஏன்னா நான் உங்களோட ரத்தத்த நிறுத்த தான் போறேன். நான் நெஃபர்பிட்டாவ இங்க கூப்பிடுறேன். அவ உங்களோட ரத்தத்த நிறுத்துவா. ஆனா நீங்க அதுக்கு எனக்கு எதிரே சொன்னீங்கன்னா, நான் என்னோட உயிர மயத்துக்கிறதுக்கும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல ஷாயபூஃப் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஓ! அப்படியா விஷயம். சரி கொஞ்சம் கிட்ட வா. உன் தலைய நான் பேத்தெடுத்ததுக்கு அப்புறம் நான் கேம் அடிக்கிறேன் அப்படின்னு கிங் சொல்லிட்டு இருக்கிறாப்ல. ஷாயபூஃப்மே பார்த்தீங்கன்னா பக்கத்துல வந்துகிட்டு இருக்கிறான். சரி உன்னோட மூவ் தான். நீ தான் இப்ப விளையாடணும் அப்படின்னு அந்த சாம்பியன் கிட்ட கிங் சொல்றாப்ல. இல்ல சார் நான் விளையாட மாட்டேன். நீங்க உங்களோட கைய சரி பண்ற அளவுக்கு நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணுமே பேசிங்கன்னா, அவ பாட்டுக்கு அப்படியே பிடிவாதமா இருக்கிறா. இப்ப நீ விளையாடுற இல்ல நானும் உன்ன கொல்லட்டுமா அப்படிங்கும்போது, நீங்க என்ன கொன்னுக்குங்க. ஆனா இந்த குங்கி மெத்தட்ல வந்து என்ன கொல்லுங்க. நீங்க தயவு செஞ்சு அனாமத்தா என்ன கொன்றாதீங்க அப்படின்னு அந்த பொண்ணுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ச்சே உன்னோட எனக்கு கடுப்பா இருக்குதே. சரி போய் நெஃபர்பிட்டாவ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிங் சொல்றாப்ல. இந்த பொண்ணு இந்த அளவுக்கு கிங்குக்கு அக்கறை காட்டுறத பார்த்துட்டு ஷாயபூஃப்கே செம ஆச்சரியமா இருக்குது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நெஃபர்பிட்டோ அந்த இடத்துல கூப்பிடுறாங்க. அப்படியே இங்க க்னோவுக்கு மொராலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியுது. ஏன்னா நெஃபர்பிட்டோ அவங்க சுமன் பண்ண எல்லா பப்பட்ஸுமே காணாம போயிருச்சு. என்னடா இது இங்க இருக்கிற எல்லா பப்பட்ஸுமே காணாம போயிருச்சு அப்படின்னு மொரால் கேட்கும்போது, ஆக்சுவலி அதுக்கு சில காரணம் இருக்கும். ஏன்னா ராயல் கார்ட்ஸோட முக்கியமான வேலையை கிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். அப்பேற்பட்ட கிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன வேணால் செய்வாங்க. பட் இப்போ அந்த பப்பட்ஸ் எல்லாமே காணாமல் போயிருக்குதுன்னா அங்கே கிங்குக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நமக்கான தருணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கோட்டையவே. ஏன்னா இப்போ நமக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிடா. நாம் அந்த பேலஸில் ஊடுருவி போகிறதுக்காக நமக்காக ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நாம் எப்படியாவது பயன்படுத்திக்கிட்டே ஆகணும். ஏன்னா அவங்களோட என்ன பயன்படுத்த முடியுது அப்படின்னு ஒரே காரணத்துக்காக நான் எப்படியாவது அந்த பேலஸில் ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணிட்டா போதும். நாம் எல்லாருமே போயிட்டு அங்கே வந்துடலாம் அப்படின்னு இங்கே க்னோ வந்து பிளான் போட்டுட்டு இருக்கிறாப்புல. இவங்க எல்லாருமே அந்த டிராகன் ஃப்ளை மெத்தடில் லியோல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ போன எபிசோட்லேயே நம்ம ஃப்ளட்டரோட பவரை இவன் அப்சர்வ் பண்ணியிருப்பான்ல. அது எல்லாத்தையுமே இவன் அந்த டிராகன் ஃப்ளை மூலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் நான் இப்படியாவது பேலஸில் போய் ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணி க்னோ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கிளம்பிட்டான். ஸோ அவங்க 2 பேருமே 2ஆ பிரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் போய் அவங்கள பார்த்துக்கிறேன். வாசமாக அவனுக்கு எல்லாருமே இப்போ மாட்ட போகிறானுங்க. நீங்கள் போய் இந்த டீப் பர்ப்பில் பார்த்துக்குங்க அப்படின்னு லியல் சொல்லிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இங்கே பேலஸை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம நெஃபர்பிட்டோவை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஷாயபூஃப் கூப்பிட்டுருப்பாங்க. அண்ட் அவளுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு டாக்டரை அவள் சுமன் பண்ணி அந்த இடத்துல நம்ம கிங்கோட கையை பார்த்தீங்கன்னா சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. கிங் ஒரு பக்கம் கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறாப்புல. சரி இப்போ உன்னோட மூவ் தான் நீ ஆடு அப்படின்னு சொல்லிட்டு கிங் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அவளுமே அவளோட மூவ் எடுத்துக்கிட்டு இங்கே கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி இந்த ஆப்ரேஷன் முடியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு ஷாயபூஃப் கேட்கும்போது தெரியல. ஏன்னா கிங்கோட சில உறுப்புகளை நானே செயற்கையாக கொண்டு வந்தாகணும். ஸோ இந்த மாதிரி மசில் திரும்ப ரீகெயின் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயம். எனக்கு நிறைய பவர் வேணும். அதனால தான் என்னோட பப்பட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பப்பட்ஸ் எல்லாமே இல்லைனாலுமே சரி பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட என்ன பயன்படுத்தி தான் இந்த பேலஸையே பாதுகாக்க முடியும். ஸோ இப்போ என்னாலேயே அந்த அளவுக்கு என்ன பயன்படுத்த முடியாது. ஆனால் நான் இந்த இடத்துல பேலஸில் காப்பாற்றி ஆகணும். எனக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னு ஷாயபூஃப் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் க்னோவு பார்த்தீங்கன்னா இந்த பேலஸ் கிட்ட வந்துட்டான். ஸோ எப்படியும் அடிச்சு பிடிச்சி பார்த்தீங்கன்னா நம்ம க்னோவு இந்த பேலஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டான். ஸோ இவனோட மெயின் குறிக்கோளை இந்த பேலஸ்க்கு உள்ளே போகிறதுக்காக ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணுறதுக்காக தான். ஆக்சுவலி இப்போ எனக்கான தருணம் தான் அது. ஏன்னா அந்த பேலஸில் இப்போ ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே வேகமாக ஓடி போயாக்கணும் அப்படின்னு அவன் வேகமாக ஓடி போக அங்கே இருக்கிற நிறைய அந்த பூடல் இருக்குது பார்த்தீங்களா, செடி கொடி எல்லாத்தையுமே அவன் மேலே போட்டுக்கிறான். ஏன்னா யாருமே இவனை லொக்கேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த கோட்டைக்கு பக்கத்தில் போக தான் தெரியுது அந்த இடத்துல இவங்களோட என் பவர் இல்லை அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம க்னோவோட பவர், அதாவது அவனோட பவரோட வச்சு ஒரு பிளான் போட்டிருக்கிறான். அந்த பிளான் என்னென்னா கோட்டையில் மொத்தமாக ஒரு 3 போர்ட்டல் கிரியேட் பண்ணணும். அண்ட் கோட்டையை சுற்றியுமே ஒரு 3 குரூப்பான ஒரு 5 போர்ட்டல் நான் கிரியேட் பண்ணியாகணும். ஸோ இது நாங்கள் அட்டாக் பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் அப்படின்னு க்னோ ஒரு பிளானோட உள்ளே போய்கிட்டு இருக்கிறான். அண்ட் நாங்கள் கரெக்டாக போய் அவங்கள அட்டாக் பண்ணும்போது யாருமே எங்களை அட்டாக் பண்ணக்கூடாது. அண்ட் அவங்க இந்த மாதிரி கண்காணிக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பிளானாக கூட இருக்கலாம். நான் போய் டேரெக்டாக இந்த இடத்துல செத்துட்டாலுமே எனக்கு ஆச்சரியம்லாம் கிடையாது. இப்போ என்னோட மெயின் குறிக்கோள்னா இந்த போர்ட்டலை கிரியேட் பண்ணி நாங்கள் எல்லாருமே அந்த பேலஸ்குள்ளே ஊடுருவி அவங்களில் 4 பேர்த்தில் எப்படியாவது ஒருத்தரை டெஸ்ட்ராய் பண்ணிட்டா போதும். அந்த ஒருத்தர் கிங்காக இருக்கணும். ஏன்னா கிங்கு செத்துட்டா அங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அதனால் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பேலஸ்குள்ளே எப்படியாவது நான் ஊடுருவி போயிட்டா போதும். அந்த போர்ட்டல் நான் கிரியேட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஷூட்டு மற்றவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை பார்த்துப்பாங்க அப்படின்னு
இன்னும் ஒரு முடிவோட தான் இருக்கிறாப்ல. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா மறைஞ்சுக்கிட்டு அந்த பேலஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மேபி எனிமீஸ்க்கு நாங்கள் டேரெக்டாக வந்து அடிக்கலான்னு தோணும். அவங்க கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள நாங்க போய் அந்த போர்ட்டல கிரியேட் பண்ணி, அந்த இடத்துல நாங்க அவங்கள அட்டாக் பண்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலுமே நெஃபர்பிட்டோட எண்ணுக்கு நாங்க சிக்கிட்டா கண்டிப்பா நாங்க செத்துருவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இருட்டுற வரைக்கும் நான் இங்கிருந்து காத்திருக்கலாம் அப்படின்னாலுமே, இந்த அமைதி எவ்வளோ நாள் இருக்குன்னு எனக்கும் தெரியாது. அதனால நான் இப்ப செய்யறத தவிர எனக்கு வேற வழியே கிடையாது. நான் இந்தே சமயத்துல போய் அந்த போர்ட்டல கிரியேட் பண்ணா தான் இங்க இருக்கிற எல்லாருமே தப்பிக்க முடியும் அப்படின்னு அப்புறம் ஒரு விஷயத்தோட அப்படியே ஒரு முடிவோட பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டை பக்கம் நெருங்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இப்போ கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கோட்டையில மொத்தமா 3 மனுஷங்க தான் இருக்கிறாங்க. 1 வந்து அந்த பொண்ணு, அதாவது அந்த சாம்பியன். 2வது சுப்ரீம் லீடர் டியாகோ. 3வதா ஒருத்தர் இருக்கிறாப்புல. இவரு தான் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி பிஃபே. ஸோ இங்க இருக்கிற எல்லா பேப்பர் ஒர்க்கையுமே பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. ராஜாவுக்கு, அதாவது இங்க இருக்கிற கிங்குக்கு பக்கத்துல நெருங்கக்கூடிய ஒரு ஹியூமன்னா இவன்னு சொல்லிக்கலாம். ஸோ இங்க இருக்கிற பேப்பர் ஒர்க்கு அண்ட் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே டிசிப்ளின் பண்ணுறது இவர் ஒருத்தர் மட்டும்தான். இங்கே இருக்கிற எல்லா வேலையுமே இவர் தான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. எனக்கு தெரிஞ்சு நானும் கிங்குக்கு இன்னும் 3 ஆளுங்களை வேலைக்கு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா வேலையுமே நானே பண்ணி பண்ணி டென்ஷன் ஆயிரும்னாட்டு இருக்குதே அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லா பேப்பர் ஒர்க்கையுமே பார்த்தீங்கன்னா இவனே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நம்ம க்னோவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே தவந்துக்கிட்டே இந்த பேலஸுக்கு பக்கத்தில் வந்துட்டான். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தில் கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஏன்னா ஹியூமன்ஸ் ஒரு 3 பேர், அப்புறம் கேமரா ஹேண்ட்ஸ் வந்து ஒரு 11 பேர். ஏன்னா சோல்ஜர் கேமரா ஹேண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இங்கே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்குவாட்ரன் லீடர்ஸ் இருக்கிற கேமரா ஹேண்ட்ஸு ஒரு 11 பேராட்ட இங்கே இருக்கிறாங்க. ஸோ இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி நெஃபர்பிட்டோ தான் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு கொடுத்தது. சோல்ஜர் ஹேண்ட்ஸ் எல்லாமே இருந்தால் அவங்க ஊடுருவி போகிறதுக்கு, அதாவது வெளியாட்கள் ஊடுருவி இங்கே பேலஸ்குள்ளே வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நெஃபர்பிட்டோ இங்கே யாரையுமே உள்ள அலோவ் பண்ணவே இல்லை. அண்ட் இதை பயன்படுத்தி நம்ம க்னோ இதை நல்லா பயன்படுத்துவான். ஆனால் இந்த விஷயம் நம்ம க்னோவுக்கே தெரியாது. அவன் அந்த பூட்டல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கி போட்டுட்டு அவன் இந்த போர்ட்டலை கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த பேலஸ்குள்ளே அப்படியே நைஸாக ஊடுருவி போய்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த செக்ரட்டரி பிசேவை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறான். அண்ட் அவனோட கம்ப்யூட்டருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன்கிட்ட வந்துகிட்டு இருக்குது. இங்கே நிறைய பாடிஸ் இருக்குது, அந்த பாடிஸோட லிஸ்ட்டை நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்துகிட்டு இருக்குது பாருங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு தலைவனுக்கு அப்படியே உற்சாகம் வருது. ஏன்னா அந்த பாடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேடிஸோடது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இவன் வந்து ஒரு விஷயம் அடையிறதுக்காக அது லேடிஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறான். ஸோ இந்த இடத்துல கேட்குறக்கு யார் இருக்குது? ஸோ இவனோட ஆட்சி தான் இங்கே இருக்கிற எல்லாமே. அதனால் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு சில லேடிஸோட பிக்சர்ஸ் அப்படியே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான், தனக்கு யார் வேணும் அப்படிங்கிறதுக்காக. அதில் ஒரு 3 பேர், ஒரு 4 பேரோட பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதை பார்க்கும்போது தலைவருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே டெம்ட் ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் அவன் வித்தியாசமான ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த பொண்ணு யார் அப்படின்னு உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த பொண்ணு யாருன்னு கேட்கும்போது. ஸோ இந்த பொண்ணு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு மாதிரி அப்படியே டெம்ட் ஏறுது. அப்படின்னு சரி நான் இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இவங்க 4 பேருமே ரொம்பவே முக்கியமானது. எனக்கு இவங்களை பிடிச்சிருக்குது அப்படின்னு ஒரு இமெயில் அனுப்பிச்சி விட்டுட்டுருக்கிறான். ஸோ எனக்கு வந்து நம்பர் 2, 16, 79, 103, 119 இவங்க 5 பேருமே எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம மார்க்கோஸ்க்கு தான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பாம் நீ சொன்ன மாதிரி அவன் உன்னோட வலையில விழுந்துட்டு அப்படின்னு மார்க்கோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வேற யாருமே இல்லை, நம்மளோட பாம் தான் இந்த அளவுக்கு கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்கிறா. ஸோ அவளோட ஒரு நேம் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த பாடிஸோட லிஸ்ட்டில் வந்து கொடுத்துட்டு இவளே அந்த கோட்டைக்குள்ளே ஊடுருவி போல அப்படின்னு ஒரு பிளான் போட்டுருக்கிறா. இன்னொரு பக்கம் க்னோ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த போர்ட்டலை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஊடுருவலான்னு ட்ரை பண்ணுறான். இன்னொரு பக்கம் பாம் அவளே டேரெக்டாக களத்தில் இறங்கலாம்னு முடிவு பண்ணிட்டா. அதோட எபிசோடு முடிக்கப்பட்டதே.